வணக்கம். தமிழகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். சிட்கோ கட்டிடங்கள் கட்ட அனுமதி வழங்குவதில் ஏற்பட்ட பிரச்சினை. கோவில்பட்டி அருகே கிராம மக்கள் காத்திருப்பு போராட்டம். இளைஞரை நாயை விட்டு கடிக்க வைத்த கொடூரம். உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை. வீட்டு வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் திருட்டு. சிசிடிவி காட்சிகள் கொண்டு குற்றவாளியை தேடுகிறது காவல்துறை. இனி விரிவான செய்திகள். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டாட்சியர் அலுவலகம் அருகே தமிழ்நாடு ஓய்வு பெற்ற பள்ளி கல்லூரி ஆசிரியர் நலசங்கம் சார்பில் கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தி தர்ணா போராட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டாட்சியர் அலுவலகம் அருகே தமிழ்நாடு ஓய்வு பெற்ற பள்ளி கல்லூரி ஆசிரியர் நலசங்கம் சார்பில் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி மாநிலம் தழுவிய மாவட்ட தலைநகரில் தர்ணா போராட்டம் மாவட்ட தலைவர் காமராஜர் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் மேரி வினோதினி, நிர்வாகிகள் வினைதீர்த்தான், சுப்பிரமணியன், சேரன், சண்முகம், வீரராகவன், ஐயம்மாள், ஏகாம்பரம், ராமமூர்த்தி, பலராமன், ஏழுமலை, பேராசிரியர் பிரபா கல்விமணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். மறைந்த வீரர்களே, வீரர்களே, விருத்தாச்சலம் அருகே கைது செய்யப்பட்ட நபர் உயிரிழந்ததை கண்டித்தும் பொய் வழக்கு போடப்பட்ட காவல்துறையை கண்டித்தும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி தாலுகாவிற்குட்பட்ட பாசிக்குளம் கிராமத்தை சேர்ந்தவர் பாஸ்கரன். இவரை பொய் வழக்கு போட்டு சிறைக்கு அனுப்பியதாக கருவேப்பிலங்குறிச்சி காவல் உதவி ஆய்வாளர் சிவராமன் மற்றும் அவருடன் சென்ற காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் சிறையில் இருந்த பாஸ்கரன் மரணமடைந்ததால் பாஸ்கரன் குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க கோரியும் மரணமடைந்த பாஸ்கரன் மனைவிக்கு அரசு வேலை வழங்க கோரியும் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கருவேப்பிலங்குறிச்சி பேருந்து நிறுத்தத்தின் அருகே போராட்டம் நடத்தப்பட்டது. போராட்டத்தில் காவல்துறையை கண்டித்து கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. மரணமடைந்த பாஸ்கரனுக்கு நீதி வழங்கு. பாசிக்குளம் பாஸ்கரனை, பாசிக்குளம் பாஸ்கரனை கொலை செய்தது நியாயம் தானா? கொலை செய்தது நியாயம் தானா? தமிழக அரசு காவல்துறையே, தமிழக அரசு காவல்துறையே ஓமந்தூர் ஸ்ரீராம் பள்ளியில் மாணவர் தலைவர் பதவியேற்பு விழா நடைபெற்றது. திண்டிவனம் அடுத்த ஓமந்தூரில் ஸ்ரீராம் சீனியர் செக்ரட்டரி பள்ளியில் மாணவர் தலைவர் பதவியேற்பு விழா நடைபெற்றது. பள்ளியின் தாளாளர் முரளி ரகுராமன் தலைமை தாங்கினார். நிர்வாக இயக்குநர் ராஜசேகர் முன்னிலை வகித்தார். விழாவில் பிரம்மதேசம் ஆய்வாளர் பிரகாஷ் பள்ளி மாணவ தலைவர்களுக்கு பேட்ஜ் அணிவித்து சிறப்புரையாற்றினார். பள்ளியின் முதல்வர் சுரேந்திரன் உள்ளிட்ட பலர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். ஹெட்மாஸ்டர் அண்ட் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் நன்றி. முதல்ல உங்களுக்கு நீங்கள் நல்ல ஒரு ஸ்கூலை தேர்ந்தெடுக்கிறீங்க, நீங்கள் கரெக்டான வகையில் தான் போயிட்டுருக்கீங்க. ஸோ உங்களுடைய டீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மினிமம் 10 to 15 இயர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள டீச்சர்ஸ் தான் இங்கே வச்சுருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வரைக்குமே உங்களுக்கு இல்லை ஒரு பெரிய ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு நல்ல ஒரு ரேஞ்சுக்கு போனால் இதே ஸ்கூலுக்கு உங்கள் ஹெட்மாஸ்டர் இருந்தாலும் சரி, உங்கள் கரஸ்பாண்டன்ட் சீஃப் ஸ்ரீ கிருஷ்ண சேவா சமிதியின் 2ஆம் ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி கலை பண்பாட்டு விழா நடைபெற்றது. ஸ்ரீ கிருஷ்ண சேவா சமிதியின் 2ஆம் ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி கலை பண்பாட்டு போட்டி சேலம் ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி ஆனந்தாசிரமத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளிகளின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக சுவாமி யதார்த்தமானந்தா கலந்து கொண்டார்.
வாழ்த்துறையை ஸ்ரீ வித்யா மந்திர் கல்வி நிறுவனங்களின் செயலாளர் ராமசாமியும் சேலம் கம்பன் கழகத்தின் செயலாளர் ராமன் அவர்களும் வாழ்த்துரையாற்றினர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக விவேகானந்தன், ரமாமணி, புவனேஸ்வரி, கிருஷ்ணன், செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியின் இறுதியில் சிவாஜி நகர் ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளிக்கும் முதல் பரிசும், அயோத்தியா பட்டினம் ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி 2வது பரிசையும், சேலம் ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி ஆனந்தாசிரமம் 3வது பரிசையும், தவத்திரு சுவாமி யதார்த்தமானந்தா நினைவு பரிசுகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி முதல்வர்கள், பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி குழந்தைகளின் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டத்தில் அமைந்துள்ள லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா துணை கிளையில் 68வது ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டத்தில் அமைந்துள்ள லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா துணை கிளையில் LICயின் 68வது ஆண்டு விழாவை குத்துவிளக்கேற்றி கொண்டாடினர். LIC நிறுவனம் 1956ஆம் ஆண்டு செப்டம்பர் 1ஆம் தேதியன்று தொடங்கப்பட்டு இந்த ஆண்டோடு 68வது ஆண்டு விழாவை கொண்டாடி வருகிறது. 1956ஆம் ஆண்டில் மத்திய அரசால் 245 இன்சூரன்ஸ் நிறுவனங்களை ஒன்றிணைத்து லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா என்று பொதுத்துறை நிறுவனமாக மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டது. அப்போது 5 கோடி ரூபாயில் ஆரம்பித்த LIC நிறுவனம் இன்று 52 லட்சம் கோடி ரூபாயாக வளர்ந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. 68வது ஆண்டு விழாவை சிறப்பிக்கும் வகையில் கிளை மேலாளர் பாலாஜி தலைமையில் அலுவலக அதிகாரி, வளர்ச்சி அதிகாரிகள், முகவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். விழாவில் LICயின் வளர்ச்சி பற்றியும், சிறப்புமிக்க சாதனைகளை பற்றியும் மற்றும் பாலிசிதாரர்களின் சேவை பற்றியும் எடுத்துரைக்கப்பட்டது. புரட்சி பாரதம் கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பூவை எம் மூர்த்தியாரின் 22வது நினைவு தினத்தையொட்டி நெல்லிக்குப்பம் பகுதியில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புரட்சி பாரதம் கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பூவை எம் மூர்த்தியார் அவர்களின் 22வது நினைவு தினத்தையொட்டி அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அண்ணா சிலை அருகில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் நகர செயலாளர் கமலக்கண்ணன் தலைமை தாங்கினார். இந்த விழாவில் புரட்சி பாரதம் கட்சியின் கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளர் பால வீரவேல் கலந்து கொண்டு புரட்சி பாரதம் கட்சியின் நிறுவன தலைவர் பூவை மூர்த்தியாரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்பு ஏழை எளிய மக்கள் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு உணவு மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஒரு பாட்டு போட்டிருக்கானா? வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம். பூவை மூர்த்தி யாருக்கு புகழ் வணக்கம். புரட்சி பாரதம் கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பூவை மூர்த்தியாரின் நினைவு தினத்தை முன்னிட்டு பூவையாரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. புரட்சி பாரதம் கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பூவை எம் மூர்த்தியார் அவர்களின் 22வது நினைவு தினத்தையொட்டி அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அண்ணா சிலை அருகில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் நகர செயலாளர் கமலக்கண்ணன் தலைமை தாங்கினார். இந்த விழாவில் புரட்சி பாரதம் கட்சியின் கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளர் பால வீரவேல் கலந்து கொண்டு புரட்சி பாரதம் கட்சியின் நிறுவன தலைவர் பூவை மூர்த்தியாரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்பு ஏழை எளிய மக்கள் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு
உணவு மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட். மருத்துவம் சார்ந்த வேலைவாய்ப்பு கல்விகள். நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ். அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன். 2024 முதல் 2025 வரை. டிகிரி கோர்சஸ் பிஎஸ்சி மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி, பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஆப்டிமெண்ட்ரி டெக்னாலஜி, பிஎஸ்சி ரேடியோலஜி மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி. டிப்ளமோ கோர்சஸ் லேட்டர் என்ட்ரி மூலம் டைரக்ட் செகண்ட் இயர். யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம். 100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம் நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட். நம்பர் 7, கூடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர் பைபாஸ், புதுச்சேரி. For contact 8220931846. செய்திகள் தொடர்கின்றன. சிட்கோ கட்டிடங்கள் கட்ட அனுமதி வழங்குவதில் ஏற்பட்ட பிரச்சினை. கோவில்பட்டி அருகே கிராம மக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே குலசேகரபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் தமிழக அரசு சார்பில் சிட்கோ அமைக்கப்பட உள்ளது. சிட்கோவில் கட்டப்படும் கட்டிடங்களுக்கான அனுமதி தங்களது ஊராட்சியிலேயே பெற வேண்டும் என வலியுறுத்தி கிராம மக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக அரசு சிட்கோ அமைக்க முடிவு எடுத்து குலசேகரபுரம் ஊராட்சி எல்லைக்குள் 60 ஏக்கர் நிலம் தேர்வு செய்தது. சிட்கோக்கான அனுமதி வேண்டி கேட்டபோது குலசேகரபுரம் ஊராட்சியில் தீர்மானம் நிறைவேற்றி கொடுக்கப்பட்டது. தற்போது இதில் கட்டிடங்கள் கட்டுவதற்கான பணிகள் தொடங்க உள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே சிட்கோவில் கட்டப்படும் கட்டிடங்களுக்கு அருகே உள்ள லிங்கம்பட்டி ஊராட்சியில் அனுமதி பெற இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று காலை குலசேகரபுரம் ஊராட்சியில் கட்டப்பட்டு வரும் கலைஞரின் கனவு இல்லம் வீடுகளை பார்வையிட அமைச்சர் பெரியசாமி வருவதாக இருந்தது. இதையடுத்து கிராம மக்கள் திரண்டு அமைச்சரிடம் முறையிட வந்தனர். ஆனால் அமைச்சரின் வருகை ரத்து என தெரிய வந்ததை தொடர்ந்து அவர்கள் சிட்கோ கட்டிடங்களுக்கு தங்களது ஊராட்சி மன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அனுமதி பெற வேண்டும் என வலியுறுத்தி ஊராட்சி மன்ற தலைவர் சி முரளிதரன் தலைமையில் கிராம மக்கள் அங்குள்ள காளியம்மன் கோவில் வளாகம் முன்பு அமர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தமிழ்நாடு விவசாய சங்க மாவட்ட செயலாளர் லெனின்குமார் கூறும்போது, குலசேகரபுரம் ஊராட்சி மாலில் அமைக்கப்பட்ட சிட்கோவுக்கு எங்கள் ஊராட்சியில் அனுமதி பெற்றுவிட்டு அதில் கட்டப்படும் கட்டிடங்களுக்கு அருகே உள்ள லிங்கம்பட்டி ஊராட்சியில் அனுமதி பெற வேண்டும் என்று கூறுகின்றனர். லிங்கம்பட்டி என்பது குலசேகரபுரம் அருகே உள்ள மற்றொரு ஊராட்சி. ஆனால் வருவாய்த்துறை கணக்கின்படி எங்களது கிராமம் லிங்கம்பட்டி வருவாய் கிராமத்தில் உள்ளது. இதனை வைத்து அரசு அதிகாரிகள் குலசேகரபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட இடத்தில் சிட்கோ கட்டிடங்கள் கட்டுவதற்கு லிங்கம்பட்டி ஊராட்சியில் அனுமதி கேட்க கூறுகின்றனர். இதனால் எங்களது ஊராட்சியில் வருவாய் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டு உள்ளது. எங்கள் ஊராட்சிக்கு உட்பட்ட இடத்தில் அமைக்கப்படும் சிட்கோவில் கட்டப்படும் கட்டிடங்களுக்கு எங்களது ஊராட்சி மன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அனுமதி வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்திதான் நாங்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளோம் என்று தெரிவித்தார். வெற்றி கிடைக்கும் வரை போராடுவோம்.
நல்லாத்தூர் தனியார் திருமண மண்டபத்தில் திமுக செயல் வீரர் பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. ஏம்பலம் அடுத்துள்ள தமிழக பகுதியான கடலூர் வடக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட நல்லாத்தூர் ஊராட்சியில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவின் பேரில் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சருமான எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் ஆணைக்கிணங்க வடக்கு ஒன்றிய செயலாளர் தனஞ்செழியன் அவர்களின் தலைமையில் அவைத்தலைவர் செல்வராஜ், பொதுக்குழு உறுப்பினர் கோதண்டபாணி, கிழக்கு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் மணிகண்டன் முன்னிலையில் நேற்று திமுக செயல் வீரர்கள் பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மேற்கு ஒன்றிய செயலாளர் சுப்பிரமணி கலந்து கொண்டார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கடலூர் வடக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் அனைத்து நிலை மாவட்ட நிர்வாகிகள், இளைஞரணி அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், மகளிரணி அமைப்பாளர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், கவுன்சிலர் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள், அனைத்து ஊராட்சிகளின் கிளை கழகங்களில் உள்ள கிளைக்கழக செயலாளர்கள், கிளைக்கழக பிரதிநிதிகள், கிளைக்கழக அனைத்து உறுப்பினர்களும் கழக முன்னோடிகள் என்று 500க்கும் மேற்பட்ட கழக நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். ஒன்றிய செயலாளர் தனச்செழியன் பேசுகையில், வருகின்ற 2026ஆம் ஆண்டு தேர்தலில் வடக்கு ஒன்றியத்தில் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் நாம் அனைவரும் ஒன்று கூடி திமுக வெற்றி பெற செய்வதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். அனைத்து ஊராட்சிகளிலும் கழகத்தின் கொடியேற்ற வேண்டும். முப்பெரும் விழாவிற்காக சுவர் விளம்பரம் மற்றும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்க வேண்டும் என்று கட்சியின் கொள்கைகளை கூட்டத்தில் கூறினார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் வீட்டின் வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை மர்ம நபர்கள் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டிவனம் பகுதிகளில் தொடர்ந்து இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்ட பல்வேறு திருட்டு சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. இதேபோல் நேற்று இரவு திண்டிவனம் பாரதிதாசன் பேட்டையை சேர்ந்த காண்டிபன் மகன் குமார் கார் ஓட்டுநர் அவரது இருசக்கர வாகனத்தை சென்னை மெயின் ரோடு சாலையில் உள்ள மின் பொறியாளர் பாஸ்கரன் என்பவரது மகிழ்ச்சி இல்லத்தில் நிறுத்திவிட்டு பொறியாளர் பாஸ்கரை சென்னையில் இருந்து காரில் அழைத்து வருவதற்காக பேருந்தில் சென்னை சென்று அங்கிருந்து காரில் திண்டிவனம் அழைத்து வந்துள்ளனர். இன்று காலை இருசக்கர வாகனத்தை விட்ட வீட்டை வந்து பார்த்தபோது வீட்டின் எதிரே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை காணவில்லை. பல்வேறு இடங்களில் தேடியும் கிடைக்காததால் குமார் திண்டிவனம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் வீட்டில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் 2 மர்ம நபர்கள் நோட்டமிட்டு இருசக்கர வாகனத்தை திருடி சென்றது தெரிய வந்தது. இதேபோல் காவிரிப்பாக்கம் இளங்கோவன் மகன் பாண்டியன், இவர் காவிரிப்பாக்கம் எல்லை சந்து தெருவில் உள்ள வீட்டின் அருகே இருசக்கர வாகனத்தை நிறுத்தி உள்ளார். காலை எழுந்து பார்க்கும்போது இருசக்கர வாகனம் காணாமல் போய் உள்ளது. பல்வேறு இடங்களில் தேடியும் கிடைக்கவில்லை. இதனால் திண்டிவனம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இது குறித்து சிசிடிவி காட்சி அடிப்படையில் காவல்துறையினர் குற்றவாளியை தேடி வருகின்றனர். இந்த நிலையில் 2 இருசக்கர வாகனங்களும் திருடும் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இதனால் அப்பகுதியில் தொடர்ந்து இருசக்கர வாகனங்கள் திருடு போவது வழக்கமாகி உள்ளது. இது குறித்து காவல்துறையினர் இருசக்கர வாகன திருடர்களையும் குறிப்பாக விலை உயர்ந்த இருசக்கர வாகனங்களை குறிவைத்து தொடர் திருட்டு ஈடுபடும் குற்றவாளிகளை விரைந்து பிடிக்க பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். இல்ல சிசிடிவி கேமரா பார்த்துட்டு அவங்க தெரியாம மாதிரி வரானுங்க. லைட் போடுறாங்க, இல்ல வண்டி லைட் போடுறாங்க. இல்ல வரானுங்க, ஒருத்தர் நடந்து வருவாங்க. மரக்காணம் அருகே ஞானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் பானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்காணம் அருகேயுள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளியம்பாள் திருக்கோவிலில் ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது.
இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த கிராம மக்கள் கலந்து கொண்டு தீ மூட்டி கற்பூரம் ஏந்தி தீச்சட்டி எடுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். முன்னதாக பிரம்மதேசம் வெங்கடேசன் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் VMR சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் உபயதாரர் திருஞான சம்பந்தம் விஜயலட்சுமி குடும்பத்தினர், ரவிச்சந்திரன் புனிதா குடும்பத்தினர் மற்றும் அறிவுடை நம்பி குமாராணி குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் துருவை முத்துவேல், முன்னாள் ஒன்றிய செயலாளர் KD தனசேகரன், முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன், கீழ் கூத்தப்பாக்கம் ஐயப்பன், இந்தலூர் ரகு, அச்சிரப்பாக்கம் சிவகுமார், பருக்கல் ஏகநாதன், அச்சிரப்பாக்கம் புருஷோத்தம்மன், கொளத்தூர் ரமேஷ், மாவட்ட விவசாய அணி சங்க தலைவர் புதுக்குப்பம் ஏழுமலை, ஓமிப்பூர் பம்பை முத்து, அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதக்காளி அம்பாள் திருக்கோவிலில் மகளிர் சேவை குழுவினர் உட்பட சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விருத்தாச்சலம் அருகே வயலுக்கு தண்ணீர் பாய்ச்சி சென்ற இளைஞரை நாயை விட்டு கடிக்க வைத்த கொடூரம். உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த சத்தியவாடி கிராமத்தில் வசித்து வருபவர் சங்கர் என்பவரின் மகன் அப்பு. இவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தனக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் தண்ணீர் பாய்ச்சுவதற்காக சென்று உள்ளார். அப்போது கோழிப்பண்ணை வைத்திருக்கும் அதே கிராமத்தை சேர்ந்த பெரியசாமி என்பவரின் மகன் அருள்மணி என்பவருக்கு சொந்தமான 2 நாய்கள் இளைஞரை துரத்தி உள்ளது. இதனால் பயத்தில் இளைஞர் அப்பு என்பவர் நாயை விரட்டுவதற்காக குச்சி எடுத்து கையில் வைத்துள்ளார். இதனை பார்த்த அருள்மணி என்பவர், நாயை ஏன் அடிக்கப் போகிறாய், தகாத வார்த்தையில் பேசியதாகவும் தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. அதே சமயத்தில் வளர்ப்பு நாய்களுக்கு உத்தரவிட்டு சம்பந்தப்பட்ட இளைஞர் அப்புவை கடிக்க சொன்னதாகவும் கூறப்படுகிறது. இதனால் 2 நாய்களும் சேர்ந்து அப்புவின் கை மற்றும் கால்களை கடித்து குதறி உள்ளது. இதனால் அலறி துடித்த இளைஞர் நாய்களிடமிருந்து தப்பி ஓடியுள்ளார். பின்னர் தனது உறவினர்களிடம் கூறியதால் அவரை விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக கடலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இதுகுறித்து கருவேப்பிலங்குறிச்சி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விவசாய நிலத்திற்கு தண்ணீர் பாய்ச்சி சென்ற இளைஞரை நாயை விட்டு கடிக்க சொன்ன கொடூரம் அரங்கியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. பேர் அபூர்வம். சத்தியவாடி கிராமம் மேலத்திருவ வசதி வருகிறேன். ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு 7:30 மணிக்கு நான் கொல்லைக்கு தண்ணி பாய்ச்ச போகிறேன். நாத்தாங்காலுக்கு என் கொல்லைக்கு பக்கத்து காலில் இருக்கிறவர் அருள்மணி, அவர் பேர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிட்கோ கட்டிடங்கள் கட்ட அனுமதி வழங்குவதில் ஏற்பட்ட பிரச்சினை. கோவில்பட்டி அருகே கிராம மக்கள் காத்திருப்பு போராட்டம். இளைஞரை நாயை விட்டு கடிக்க வைத்த கொடூரம். உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை. வீட்டு வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் திருட்டு. CCTV காட்சிகள் கொண்டு குற்றவாளியை தேடுகிறது காவல்துறை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.